வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கட்டைக்காட்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் தீ வைத்து எரிப்பு. ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் அட்டைகள் செப்டம்பர் 3 முதல் விநியோகம். 45 ஆண்டுகளுக்கு பின் போலாந்து பயணமாகிறார் இந்திய பிரதமர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 50 பாலஸ்தீனியர்கள் சாவு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கு மாற்றப்பட்ட மகளிர் T20 உலகக்கிண்ண தொடர். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் நெல்லியடி எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 11 மணியளவில் நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலையத்தில் 2 இளைஞர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளதை அடுத்தே இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெல்லியடி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரையே இவ்வாறு தாக்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக CCTV காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைந்துள்ள 552வது இராணுவ படை முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட 100க்கும் அதிகமான பணிகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக இந்த பணிகளுக்கு தீ மூட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பயன் தரும் மரங்களாக காணப்பட்ட இந்த பனை மரங்களில் இருந்து வருடா வருடம் அதிகளவான பனம் விதைகளை மக்கள் பெற்று பயன்பெற்று வந்த நிலையில் இவ்வாறு தீமூட்டி அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடமராட்சி கிழக்கில் இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா விளக்கு வைத்த குளம் ஏனையின் வீதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மீது அதே திசையில் பயணித்த ஹயஸ் வாகனம் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அனுராதபுரம் கொக்கிராவு வீதியில் தனியார் பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பின்புறத்தில் மோதியது தாயும் மகனும் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 35 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கட்பெட்டி வடக்கு கடற்பரப்பில் குதிரமலை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடற்படையினரால் கடந்த 8ஆம் திகதி கைது செய்யப்பட்ட 35 இந்திய மீனவர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட மேலதிக நீதிவான் DLAN விமலரத்ன உத்தரவிட்டிருந்தார். 4 படகுகளில் இந்தியா தமிழகம் பகுதியில் இருந்து மீன்பிடி தொழிலுக்காக வருகை தந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்து இந்திய மீனவர்கள் 35 பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கட்பெட்டி வடக்கு குதிரமலை கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த 8ஆம் திகதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்திய மீனவர்கள் பயணித்த 4 விசைப்படகுகளும் மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 35 மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்பெட்டி பிரதேச கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கடந்த 9ஆம் திகதி புத்தளம் மாவட்ட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சட்டவிரோதமாக இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பில் இந்த 35 இந்திய மீனவர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டது. சந்தேக நபர்களான 35 இந்திய மீனவர்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்கள் கடந்த 5ஆம் திகதி கட்பெட்டியின் வடக்கே குதிரமலை பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் அனைவரும் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த
தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வருடம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இலங்கையில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றியுள்ளதுடன் 322 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் திகதி ஆரம்பமாகி 14ஆம் திகதி நிறைவடையும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி செப்டம்பர் 8ஆம் திகதி வாக்குச்சீட்டு விநியோகத்திற்கான சிறப்பு நாளாக குறிப்பிடப்படும் என்று அவர் கூறியுள்ளதாகவும் அன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போலந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளார். போலந்து சென்றுள்ள மோடி நாளை உக்ரைன் செல்ல உள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 45 ஆண்டுகளுக்கு பின்னர் போலாந்திற்கு இந்திய அரசு தலைவர் ஒருவர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் உக்ரைனிற்கு ஒரு இந்திய அரசு தலைவர் செல்வது இதுவே முதன்முறை எனவும் தெரிவிக்கப்படும். அதேவேளை ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியையும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மும்பையில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் முழு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் இருந்து காலை 8 மணிக்கு தரையிறங்கிய விமானம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை நெருங்கியதும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விமானத்தில் இருந்த 135 பயணிகளும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பில் விமானத்தை அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். இந்தியாவின் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் அச்சுதாபுரம் பகுதியில் உள்ள மருந்து தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்து நேற்று மதியம் அளவில் மருந்து தொழிற்சாலையில் உள்ள தியேட்டர் வெடித்ததில் இடம்பெற்றுள்ளதாகவும் தொழிற்சாலையில் நேற்று 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரிந்துள்ள நிலையில் 17 பேர் உயிரிழந்துள்ளதோடு 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தொடர்பான உலக செய்திகள். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 50 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் அதிகம் வசிக்கும் காசா உள்ளிட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதலை ஆரம்பித்தது. காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கமாஸ் அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக போரை நடத்தி வருகின்றது. கடந்த 10 மாதங்களாக இந்த போர் நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் காசா மீது திடீரென நடத்திய வான் தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் காசா இடையேயான போரில் இதுவரை 40,225 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 92,981 பேர் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போஸ்னியா நாட்டின் மேற்கே உள்ள சன்ஸ்கி மோஸ்ட் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாளர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பாடசாலை அதிபர், செயலாளர் மற்றும் ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதில் நெஞ்சில் காயம்பட்ட நிலையில் அவரை மீட்டு சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பாடசாலையில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் யாரும் பாடசாலைக்கு வரவில்லை. எனினும் பரீட்சை எழுதுவதற்காக சில மாணவர்கள் வந்துள்ளதாகவும் சம்பவத்தில் பாடசாலை மாணவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீஸ் திணைக்கள பணிப்பாளர் அமல் கோச்லிகா தெரிவித்துள்ளார். இத்தாலியின் சிசிலி கடலில் மூழ்கிய ஆடம்பர படகின் சிதைவுகளில் இருந்து 5 உடல்களை சுழியோடிகள் மீட்டுள்ளனர். ஆடம்பர படகின் சிதைவுகளை தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சுழியோடிகள் காணாமல் போன 6 பேரில் 5 உடல்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். பேசியனின் சிதைவுகளில் இருந்து மீட்கப்பட்ட உடல்களை இத்தாலிய கடற்படையினர் இன்னமும் அடையாளம் காணவில்லை எனவும் பிரிட்டனை சேர்ந்த 4 அமெரிக்காவை சேர்ந்த 2 சுழியோடிகள் தேடி வருகின்றனர். இதேவேளை காணாமல்
போனவர்களில் பிரிட்டனின் செல்வந்தரும் அவரது மகளும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷில் நிலவும் அரசியல் குழப்பம் காரணமாக மகளிர் 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் பேரவை முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையே போட்டிகளை நடத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் முன்னணி வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 16 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணிக்காக 19 வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகியிருந்தார். அறிமுக தொடரில் எதிர்பார்த்த வெற்றி அமையவில்லை என்றாலும் அடுத்தடுத்த தொடர்களில் தன் அபராத திறமையால் அதிக ஓட்டங்களை குவித்து இந்திய அணியின் ரன் மெஷின் என அழைக்கப்படும் அளவிற்கு வளர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.